தமிழ்நாட்டில் வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சி அறிவிப்பு. 4 மாதங்களில் 2வது முறையாக உயர்த்தப்பட்ட சுங்க கட்டணம். இனி ஒவ்வொரு பயணத்திற்கும் கூடுதல் செலவு என்பதால் நடுத்தர மக்களுக்கு பொருளாதார சுமை மீண்டும் கூடி உள்ளது. தலைநகர் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தினசரி பயணம் செய்யும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகளுக்கு மேலும் ஓர் அதிர்ச்சி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் புதிய உத்தரவின்படி சென்னை பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள வானகரம் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் அனைத்து வகை வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் ஏற்கனவே ஒருமுறை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் வெறும் 4 மாதங்களுக்குள் மீண்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது வாகன ஓட்டிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய அறிவிப்பின்படி வாகன வகையை பொறுத்து 5 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கார், ஜீப், வேன், இலகுரக வணிக வாகனங்கள், பேருந்துகள், லாரிகள் மற்றும் பல அச்சுகள் கொண்ட கனரக வாகனங்கள் வரை அனைத்திற்கும் புதிய கட்டணங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. வானகரம் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் போன்ற இலகுரக வாகனங்களுக்கான 24 மணி நேரத்திற்குள் திரும்பும் பயண கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இலகுரக வணிக வாகனங்கள், பேருந்துகள், லாரிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கும் புதிய கட்டண விதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதேபோல சூரப்பட்டு சுங்கச்சாவடியிலும் அனைத்து பிரிவுகளிலும் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. மேலும் சுங்கச்சாவடியில் இருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் தனியார் வாகன உரிமையாளர்கள் பயன்படுத்தும் மாதாந்திர பாஸ் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை 350 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 360 ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே எரிபொருள் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு போன்ற காரணங்களால் மக்கள் பொருளாதார அழுத்தத்தை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த சுங்க கட்டண உயர்வு போக்குவரத்து செலவை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. 4 மாதங்களில் 2வது முறையாக அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த சுங்க கட்டண உயர்வு அடுத்த கட்டமாக போக்குவரத்து கட்டணங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி வாகன ஓட்டிகள் மத்தியில் எழுந்துள்ளது.